சுமார் 15 மாணவர்களை ஏற்றிக்கொண்டு வந்த கல்லூரி பேருந்து திடீர் விபத்து. காயமடைந்த மாணவர்களை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்த பொதுமக்கள். விபத்திற்கான காரணம் ஓட்டுநரின் கவனக்குறைவா? விசாரணையில் காவல்துறையினர். கோவை ஈச்சனாரி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியுடைய பேருந்து ஒண்ணு சூலூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களை ஏத்திக்கிட்டு கல்லூரியை நோக்கி போயிட்டு இருந்தது. அப்போ ரத்தினவேலு அப்படின்றவர் தான் அந்த பேருந்தை ஓட்டியிருக்காங்களாமா. இந்த நிலையில பாப்பம்பட்டி வந்துட்டு இருக்கும் போது கோழி தீவனம் ஏத்துக்கிட்டு வந்த கனரக லாரி மேல இந்த கல்லூரி பேருந்து மோதி இருக்கு. இந்த விபத்துல 4 மாணவிகள் உட்பட 15க்கும் மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டிருக்காமா. இவங்கள 5 பேர் படுகாயம் அடைந்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவங்கள உடனே பக்கத்துல இருக்கவங்க மீட்டு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து காவல்துறையினருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. சம்பவ இடத்துக்கு வந்த சூலூர் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வராங்க. போலீசாருடைய முதற்கட்ட விசாரணையில பேருந்து ஓட்டுநருடைய கவனக்குறைவு தான் இந்த விபத்துக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. காயமடைஞ்ச மாணவர்களை பக்கத்துல இருக்கக்கூடிய தனியார் அதுக்கப்புறமா அரசு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தொடர்ந்து சிகிச்சையும் கொடுக்கப்பட்டு வருதாமா. இந்த விபத்தால பல்லடம் கொச்சி நெடுஞ்சாலையில சுமார் 2 மணி நேரத்துக்கு மேல போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. கல்லூரி மாணவர்கள் போன பேருந்து இப்படி திடீர்னு விபத்துக்குள்ளானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.